இன்னைக்கு நாம 2024 சமீபத்தில் ரிலீஸ் ஆகி சக்கா போட்ட பிரேமலு படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு காலேஜை வந்து காட்டுறாங்க, இன்ஜினியரிங் காலேஜ். வழக்கம் போல நம்ம ஹீரோ என்ன பண்றான், இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கான், சரியா படிக்காத ஒரு பையன், குடிச்சிட்டு ஊதாரியே சுத்துற ஒரு ஹீரோ. அவனுக்கு வந்து அந்த காலேஜ்ல வந்து ஒரு காதல் வருது. இன்னைக்கு வந்து காலேஜோட லாஸ்ட் நாள்ன்றதுனால அந்த பொண்ணு கிட்ட போய் வந்து ப்ரொபோஸ் பண்றான். அந்த பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கதாநாயகி ரீனுவை வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு நல்லா படிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டோட ரெஃபரல்ல ஒரு ஐடி கம்பெனில போய் வந்து ஜாயின் பண்றாங்க டெஸ்டரா. அந்த கம்பெனி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றான், இப்போ படிச்சு முடிச்சுட்டான், அவனுக்கு வந்து வேலை கிடைக்கல. யூகேக்கு வந்து விசா அப்ளை பண்றான். அந்த விசா வந்து ரிஜெக்ட் ஆயிருது. அவங்க வீட்டில் சொல்ற சின்ன சின்ன வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கான். ஆனா அதுவும் வந்து அவனுக்கு வந்து பிடிக்கல. இங்கேருந்து எப்படியாச்சும் கொஞ்ச நாள் வீட்டை விட்டு வெளியில இருக்கணும்னு சொல்லி வந்து நினைக்கிறான். அந்த சமயத்தில் அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, நீ போய் கொடுத்துட்டு வாடான்னு சொல்றாங்க. அவன் கொடுக்க போறான். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இவன் ஃப்ரெண்டான அமல் டேவிஸ்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ அவன்கிட்ட வந்து அவன் பேச்சு கொடுக்குறான். அப்பா அவன் சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து ஒரு பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த பொண்ணு வந்து ரூக்கில இருக்கேன், நான் வந்து எம்கிட்ட படிக்கலான்னு இருக்கேன், அதனால ஐஐடிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன்டான்னு வந்து சொல்றான். சரி ஏதோ பண்றான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிறாங்க. அன்னைக்கு நைட் அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்றான், ஹைதராபாத்துக்கு வந்து போறேன்டா கேட் கோச்சிங்னு சொல்லி வந்து கூப்பிடுறான். இவனும் வந்து வீட்டை விட்டு வெளியில கொஞ்ச நாள் இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தான். அதனால இது ஒரு சந்தர்ப்பம் சொல்லிட்டு இவனு கிளம்பி ஹைதராபாத்துக்கு வந்து போறான். அங்க போனாலும் அவன் வந்து படிக்கிற மாதிரிலாம் இல்ல, அவன் ஃப்ரெண்டு தான் வந்து படிக்கிறான். இவன் வந்து சும்மா அவனுக்கு கம்பெனி கொடுக்கறக்காண்டி தான் அங்கேருந்து போயிருந்திருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து அங்க ஒர்க்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, எல்லாரும் கூட வந்து சகஜமா பேசுறாங்க, ரொம்ப ஜாலியா இருக்க ஒரு பொண்ணா இருக்காங்க. இப்பதான் வந்து படிச்சு முடிச்சிருந்திருக்காங்க. தன்னோட 30 வயசு வரைக்கும் இதுதான் கோல்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ற ஒரு பொண்ணா இருக்காங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட காசு கேட்டுக்கிட்டு ரூமுக்கு கூட ரெண்ட் கொடுக்க முடியாம தள்ளாடிக்கிட்டு தண்ணியை போட்டுட்டு ஊர் சுத்தி இருக்கிறான். இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்கன்னா, அந்த கோச்சிங் சென்டர்ல ஒரு டீச்சர் இருந்திருப்பாங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் நடக்க போகுது. அதனால அவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணத்துக்கு வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அவர் கல்யாணம் பண்ண போற அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஹீரோயின் ஒர்க் பண்ற கம்பெனில ஒரே டீம்ல தான் அந்த பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதனால அவங்களும் கிளம்பி இந்த கல்யாணத்துக்கு வராங்க, இந்த பசங்களும் கிளம்பி கல்யாணத்துக்கு வராங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த கல்யாணத்துல நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை பாக்குறான். பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து பிடிச்சி போயிருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க கூட வந்து ஒரு சீனியர் டெவலப்பர்னு ஒருத்தர் இருப்பான். அவனோட பேர் வந்து ஆதி. அவனுக்கு வந்து பெரிய இவனு நினைப்பு, எல்லாருக்கிட்டையும் வந்து கல்ல போடுறது கெத்து காட்டுறன்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டே தெரியும். ஸோ அவங்க கூட தான் வந்து கார்ல வந்து இருப்பாங்க. அவங்க கார் ஏதோ வந்து ரிப்பேர் ஆனதுனால வீட்டுக்கு போக முடியாம இவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து மரியாதையை கொண்டு போய் ஒழுங்கா அந்த பொண்ணுங்களை அங்க ரூம்ல விட்டுருங்க சொல்லிட்டு இவங்களோட கார்ல நம்ம ரேணுவையும் அவளோட ஃப்ரெண்டான கார்த்திகா அவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்க ரெண்டு பேர் கூட கார்ல வந்து அனுப்பி வைக்கிறான். அப்படி போற வழியில பாத்தீங்கன்னா இவங்க 4 பேரும் நல்லா பேசி சிரிச்சு மகிழ்ச்சி அவங்க ஃபோன் நம்பர் வரைக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேலேயே வந்து ஒரே ஞாபகமா இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட வந்து எப்படா பேசணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த சமயம் பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல இருக்க அந்த கார்த்திகா என்ன பண்ணானா இந்த அமல் டேவிஸ்க்கு வந்து கால் பண்ணிட்டே இருந்திருப்பான். அப்ப இந்த அமல் டேவிஸ் சொல்றான், இந்த மாதிரி நம்ம என்னைக்காச்சும் இந்த வீக்கெண்ட் வந்து வெளியில போலாமான்னு சொல்லி வந்து கேட்கறான். அவங்களும் சரி ஓகேன்னு சொல்றாங்க. டீ குடிக்க போறாங்க, வெளியில சுத்துறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வந்து பப்புக்கு போலாம் சொல்லி வந்து கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. இவங்களே என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அந்த பப்புக்கு போறதுக்காண்டி கிளம்பி அங்க வந்து போயிருந்திருப்பாங்க. இடைப்பட்ட இந்த காலத்துல நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருந்திருப்பான், இந்த ரூம்ல இருக்க வந்து சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு வேற பிஜிக்கு வந்து கிளம்பி போயிருந்திருப்பான். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுங்க ரெஃபர் பண்ண வீட்டுக்கு பக்கத்துல. சோ நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருந்திருப்பான், அவன் படிக்கிறத விட்டுட்டு டிஎஃப்சின்னு சொல்ல போற ஒரு ஹோட்டல்ல போய் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். அதுல அவனுக்கு வந்து ஒரு 15,000 கிட்ட வந்து சம்பளம் வந்திருக்கும். அந்த காசை வச்சு தான் ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணி அந்த பிஜிக்கு வந்து ரெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டு பொண்ணுங்களே வந்து பப்புக்கு கூப்பிட்டதுனால நான் வந்து காசு வந்து நான் போட்டுக்கேன்னு சொல்லிட்டு கெத்தா கிளம்பி இவங்க எல்லாம் அங்க போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான், அவகிட்ட வந்து டைரக்டா வந்து ப்ரொபோஸ் பண்ண முடியாதனால அமல் டேவிஸ்ட வந்து சொல்றான். அமல் டேவிஸ் வந்து அந்த கார்த்திகா கிட்ட வந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து ரீனு வந்து லவ் பண்றேன்னு வந்து சொல்றான், நீ தான் வந்து இதுக்கு உதவி செய்யணும்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு ஒரே வார்த்தை சொல்லிடுறான், இதை நீ வந்து முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம், ஏன் முன்னாடியே சொல்லியிருந்தாலும் அவன் நோ தான் வந்து சொல்ல போறான். இங்க பாரு அவளுக்கு வந்து பெரிய லட்சியம்லாம் இருக்கு, அவ கண்டிப்பா அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான், கூட்டிட்டு போயிரு, இங்க பாரு சச்சின் நீ வந்து வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க, கொஞ்சம் யோசித்து பாருன்னு சொல்லி அவனை வந்து டிமோட்டிவேட் வந்து பண்ணிடுறான். இவனுக்கு வந்து என்ன பண்றேனே தெரியல, ரொம்ப சோகத்தோட வந்து வீட்டுக்கு போறான். அப்ப அந்த அமலும் வந்து சொல்றான், இங்க பாரு அந்த பொண்ணே வந்து உன வேணாம் தான் சொல்லுவான்னு சொல்றாங்க, இனிமே வந்து நீ அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்காத, நீ ஒழுங்கா வந்து வேற வேலையை பார்க்குற வழியை பாரு வந்து சொல்றான். இவன் வந்து கேட்கற மாதிரி இல்ல, இங்க பாரு அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லவே இல்ல, இவ யாரு கிடக்கிற மண்ணு முட்டி, நான் போய் அவகிட்ட வந்து பேசிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இவன் தைரியமா இருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணானா அந்த பொண்ணு ஃபோன் பண்றான், இவன் வந்து அவகிட்ட வந்து பேசுறான். ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து இவன் லவ் பண்றது வந்து தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அந்த கம்பெனியில வேலை பார்த்து ஒரு 3 மாசம் முடிஞ்சிடும் இல்லையா, ப்ராபபேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காண்டி ட்ரீட் வந்து கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ அவன் என்ன பண்ணியிருப்பானா இவனோட அந்த கடையில தான் வந்து பர்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பான். ஸோ இவன் என்ன பண்ணியிருப்பானா அந்த பர்கரை கொடுக்கறதுக்காண்டி அவளோட கம்பெனிக்கு வந்து போயிருந்திருப்பான். அப்ப அவன் வந்து சொல்றான், இங்க பாரு எங்க கம்பெனிக்கு மேல இருக்க ஃப்ளோர்ல வந்து இன்னொரு கம்பெனி இருக்கு, அங்க வந்து ஹைரிங் போயிட்டு இருக்கு, உன்னோட ரெசியூம் அனுப்பேன், நீ எத்தனை நாள் தான் இந்த வேலை வந்து பாப்பேன்னு சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனை கிளம்பி போயிடுறான். அந்த பர்கரை தின்னதுனால என்னமோ அவளுக்கு வந்து வாந்தி பேதியா வர ஆரம்பிச்சிருது. இவன் என்ன பண்றான், அந்த சமயத்துல வந்து இப்ப காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வருஷம் வந்து கிராஜுவேஷன் சர்டிபிகேட்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதை வாங்கிட்டு இவன் வந்து யூகேக்கு வந்து மறுபடியும் விசா அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருப்பான், மறுபடியும் ஊருக்கு கிளம்பி போயிருந்திருப்பான் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு. இந்த பக்கம் இவன் என்ன பண்ணியிருப்பான், இவளுக்கு சாப்பிட்டு இந்த
அந்த மாதிரி வாந்தி பேதியா வந்ததுனால இவனும் ஊருக்கு போறதுக்காண்டி கிளம்பி ட்ரெயினில் போயிட்டு வந்துருப்பான். இவனும் வந்து சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு காலேஜ்லேருந்து கிளம்பிட்டு வந்துருப்பான். அப்போ அவன் ஃப்ரெண்டு கிட்ட சீனை போறதுக்காண்டி இவகிட்ட பேசி கடலை போட்டுட்டு இருந்திருப்பான். அப்போ அவ சொல்லுவா இந்த மாதிரி எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே உடனே இவன் என்ன பண்றான், அங்க இருக்க ஒரு பாட்டி வீட்டுக்கு போறான். அவங்க கிட்ட நிறைய இலதெல்லாம் அரைச்சு ஒரு மருந்தை வாங்கிக்கிட்டு சேலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போறான். அங்க போயிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு அவளுக்கிட்ட அந்த மருந்தை கொடுத்துட்டு அவன் என்ன பண்றான், அப்படியே வீட்டுக்கு போகலான்னு நினைச்சிட்டு அந்த ரயிலோட அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல வந்து நின்றுட்டு பயணம் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்பதான் அவளுக்கு வந்து ஞாபகம் வந்துருக்கும், எதுக்கு இந்த பையன் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துருப்பான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்திருப்பான். அப்ப அவனுக்கு வந்து ஃபோன் பண்றான். சரி நீ எங்க இருக்கேன்னு சொல்லி கேட்டோன்னே இந்த மாதிரி நான் வந்து லாஸ்ட்ல தான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன், கடைசி கம்பார்ட்மெண்ட்ல தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். ஏன் வந்து என்கிட்ட வந்து சொல்லல, நீ வந்து இங்கேயே உட்காந்துருக்க வேண்டியதானே சொல்லி கேட்டோன்னே இல்ல நான் திடீர்னு தான் முடிவு எடுத்தேன், என்னால அப்போதைக்கு உங்ககிட்ட சொல்ல முடியலங்கிறான். அப்ப அந்த பொண்ணு சொல்றான் சரி அடுத்த ஸ்டேஷன் வந்தோடனே நீ இறங்கி உள்ள வந்துரு அப்படிங்கிறான். இவனே என்ன பண்றான், இறங்கி அவளுக்கு பக்கத்துல போய் வந்து உட்காந்துறான். அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த மருந்தையும் அவன் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே டக்குன்னு படுத்துறான். அப்பதான் வந்து அவ தூங்கிட்டு இருக்கும்போது அவகிட்ட வந்து அவன் சொல்றான் இந்த மாதிரி ரேணு உன்னை வந்து நான் அந்த கல்யாணத்துல பார்த்தோன்னே எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, எனக்கு வந்து அப்போதைக்கு என்ன பண்றேனே தெரியல, அதை உன்கிட்ட சொல்லலாம் நினைச்சேன். ஆனா அந்த கார்த்திகை வந்து இந்த மாதிரி சொன்னதுனால நான் கொஞ்சம் பயந்துட்டே தான் இருந்தேன். ஆனா நான் இப்போ சொல்றேன் நான் வந்து உன்னை லவ் பண்றேன், உனக்கு வந்து கேக்குதான்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பொண்ணை எழுப்புறதுக்கு வந்து ட்ரை பண்றான். ஆனா அந்த பொண்ணு நல்லா தூங்கிடுறாங்க, அவளுக்கு வந்து கேட்கவே இல்லை. அப்படியே ஸ்டேஷன் வந்தது இவன் என்ன பண்றான், அன்னைக்கு நைட்டு கிளம்பி அவனோட வீட்டுக்கு வந்து போயிடுறான். அங்க போனதுக்கு அப்புறம் அவன் வந்து வீசாக்கெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் கிளம்பி ஹைதராபாத்துக்கு வந்துறான். இவளும் அங்க ஒர்க்குக்கு வந்து ஹைதராபாத்துக்கு வந்து போயிடுறான். அங்க போனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றான், இந்த மாதிரி எனக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு, நான் வந்து முக்கியமானவங்களை மட்டும் தான் வந்து கூப்பிட்டுருக்கேன், நீ வந்து வீட்டுக்கு வரணும்னு வந்து சொல்லி கூப்பிடுறான். சரின்ட்டு இவன் என்ன பண்றான், அவன் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அவளோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து போறான். அங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா அந்த ஆதி அப்புறம் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அந்த பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த அமல்டேஸ் வந்து சொல்றான் ரொம்ப க்ளோஸா வந்து கூப்பிடுறான் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவன் உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன், நீ போய் ப்ரொபோஸ் பண்ணிடறான்னு வந்து ஐடியா கொடுக்குறான். ஸோ அதே சமயம் இவன் என்ன பண்ணிருப்பானா அந்த ரெசியூம் அனுப்பிச்சிருப்பான். பார்த்தீங்கன்னா அந்த ரெசியூமை பார்த்துட்டு இவன் வந்து கால் பண்ணாடி என்னடா ரெசியூம் அனுப்பிச்சிருக்கேன், இதெல்லாம் வச்சு என்னடா பண்றது, இங்கே வா நாளைக்கு வந்து நீ கூட வர, நம்ம வந்து நல்லா அதை வந்து எடிட் பண்ணோம் சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. அங்கே எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் பர்சனல் டீட்டெயிலாக வந்து நம்ம ரெசியூம்ல போடுவோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா உன்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி கேட்குறான். அந்த மாதிரி சிங்கிள் தான், அப்புறம் என்ன அப்படிங்கிறான். அப்போ அவன் சொல்றான் யாருக்கு தெரியும், நீ ஊர்ல 4 பொண்டாட்டி புள்ள கூட வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றான். உடனே அதை கேட்டுட்டு அவன் சொல்றான் இங்கே பாரு நான் வந்து சிங்கிள் தான், ஆனா மெங்கலாங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனா அதுக்கு அந்த பொண்ணு தான் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு சொன்னோன்னே ஏன் அவங்க அப்பா எதுவும் வந்து சண்டை போடுறானா, இல்ல அந்த பொண்ணு தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவான். அந்த பொண்ணு தானே, சரி அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான். அந்த பொண்ணா, அந்த பொண்ணு எனக்கு முன்னாடி தான் உட்காந்துக்கிட்டு இந்த ரெசியூமை டைப் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னோன்னே அவன் வந்து டக்குன்னு திரும்பி பாடி நீ என்ன இப்போ எனக்கு ப்ரொபோஸா பண்ண, ஆமா இப்படி ஒரு கேவலமான ப்ரொபோஸ் வந்து நான் பார்த்ததே இல்லை, நீ வந்து என்கிட்ட வந்து மொக்க போடாதான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் கிளம்ப பார்க்குறான். அப்போ அவன் சொல்றான் இல்ல நான் மொக்கலாம் போடல, நான் வந்து சீரியஸாக தான் சொல்றேன், எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த கல்யாணத்தை பார்த்துலேருந்து உன் ஞாபகமாவே இருக்கு, இதை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா எப்படி சொல்றேன்னு தெரியல, ரொம்ப பயமா இருந்துச்சுன்னு சொல்றான். உடனே அவன் என்ன சொல்றான், இங்க பாரு சச்சின் இதெல்லாம் வந்து செட் ஆகுது, நீ முன்னாடி சொல்லியிருந்தாலும் சரி இப்போ சொன்னாலும் சரி எப்போ சொன்னாலும் சரி எனக்கு வந்து உன்னை பிடிக்கணும்னு சொல்லி கத்திடுறான். ரொம்ப கோவத்தில் அவன் என்ன பண்ணானா அப்படியே வீட்டுக்கு போயிடறான். இவன் 2-3 நாளாக இவங்க 2 பேரும் பேசவே இல்லை, இவளும் கால் பண்றான், அவன் வந்து எடுக்கவே இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் இவன் என்ன பண்ணிருப்பானா அவனை பார்க்கறதுக்காண்டி வந்து அங்கே போயிருந்திருப்பான். இதுக்கு முன்னாடி அவன் ட்ரெயினில் வந்து இவளை பார்க்க வந்தான் பார்த்தீங்கன்னா, வேகமாக உடையாரும் போது அவனோட ஃபோனு கீழே விழுந்து உடஞ்சு டிஸ்பிளே எல்லாம் போயிருந்திருக்கும். இவன் என்ன பண்ணிருப்பானா இவளோட இன்னொரு ஸ்பேர் ஃபோனை வந்து அவன் கிட்ட வந்து கொடுத்துருப்பான். அதை வச்சு தான் இவன் வந்து இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ இவன் என்ன பண்ணிருப்பான், அவனை பார்க்கறதுக்காண்டி அந்த ஹோட்டலுக்கு வந்துருப்பான். அங்கே போயிட்டு உங்ககிட்ட வந்து நான் கொஞ்சம் பேசுவேன் வெளியில வான்னு சொல்லி வந்து கூப்பிடுறான். 2 பேரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அவன் சொல்றான் இங்கே பாரு உங்ககிட்ட பேசினால என்னோட கெரியரை வந்து நான் விட்டாலும் விட்டுருவேன்னு நினைக்கிறேன், இங்கப்பா நான் வந்து இப்படி தான் இருப்பேன், என்னை வந்து நீ நம்பிட்டு இருக்காத, என்னை விட்டு வந்து போயிரு அப்படின்னு சொல்றான். அப்போ அவன் வந்து சொல்றான் இங்கே பாரு நீ என்கிட்ட பேசுனது எல்லாமே வந்து நீ என்னை வந்து கேர் பண்றதா வந்து நான் நினைச்சேன், வேற யாரும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டது இல்லை, அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அவங்க 2 பேருக்குள்ள வந்து அப்படியே வாய் தகராறு வந்தது. அவன் என்ன பண்ணானா கோவத்தில் வந்து அந்த சிம் கார்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோனை அவகிட்ட கொடுத்துட்டு அவன் அப்படியே கிளம்பி போயிடுறான். அப்படியே ரொம்ப நாள் ஆகுது, அவன் வந்து வேற ஃபோன் வாங்கிக்கிறான், அவளும் வந்து கால் பண்றான், இவனும் எடுக்க மாட்டாம தெரியுறான். அடுத்த நாள் இவன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அழுகுறான், இந்த மாதிரி அவன் வந்து நோ சொல்லிட்டாடா, இந்த மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க இருக்கல, நான் வந்து சென்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து சென்னைக்கு கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் இவன் என்ன பண்றானா இவன் ஃபோன்லாம் எடுக்காதனால வந்து அவங்களோட ரூம்க்கு வந்து பாக்குறான். அப்ப டேவிஸ் வந்து சொல்றான் இந்த மாதிரி அவன் சென்னைக்கு போயிட்டான் அப்படின்னு. அப்படியே நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்கு. இவ்வளவு வந்து டெய்லியும் கால் பண்றான், வந்து எடுக்கிற மாதிரியே இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான் பாத்தீங்கன்னா வந்து இந்த விசாக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்திருப்பான், அவனுக்கு வந்து அப்ரூவ் வாங்கியிருந்திருக்கும். ஸோ அவன் வந்து யூகே போறதுக்காண்டி வந்து கிளம்பிட்டு இருந்திருப்பான். அதே சமயத்தில் அந்த ரேணுவோட ஃப்ரெண்ட் இருக்கா பாத்தீங்களா கார்த்திகா, அவளுக்கு வந்து கல்யாணம் வச்சிருந்திருப்பான். ஸோ அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான் கால் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பான். இவனு என்ன பண்ணியிருப்பானா அந்த கல்யாணம் அட்டன் பண்றதுக்காண்டி வந்து அந்த கல்யாணத்துக்கு போயிருந்திருப்பான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா இவளையும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்துருப்பான். அப்போ வந்து பேசிட்டு இருந்திருப்பான். இங்கே பாரு இனிமேல் பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை ரேணு, நான் வந்து யூகேக்கு வந்து போகிறேன், இனிமேல் நமக்குலாம் என்ன இருக்கு, அதனால தான் உன்னோட ஃபோனே வந்து நான் எடுக்கல வந்து சொல்லியிருந்திருப்பான். அதே சமயம் அந்த ஆதி வந்துருப்பான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜலசாவே இருந்திருக்கும். எப்போ பார்த்தாலும் இவங்க 2 பேரும் வந்து இவ கூட வந்து பேசிட்டு இருக்காங்களே, இதுக்கு வந்து ஒரு முடி கட்டணும்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு தனியாக வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் நல்ல போதையில் இருந்தனால அவனை பிடிச்சி நல்லா கலாச்சுட்டு இருந்திருப்பாங்க. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், சரி நான் யூகேக்கு கிளம்பி போகிறதுக்காண்டி வந்து அவன் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்காண்டி கிளம்பிட்டு இருந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான், இந்த மாதிரி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இவனை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்காண்டி இவங்க 3
பேரும் அந்த காரில் வந்து போயிட்டு வந்துருப்பாங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆதி என்ன பண்ணியிருப்பான், இன்னைக்கு அவன் 2 பேரும் கைகளை உடைக்கணும்னு சொல்லிட்டு 2 ஆளை கூப்பிட்டுக்கிட்டு அவன் பின்னாடி வண்டியிலே வந்து துரத்திட்டு வந்துருப்பான். அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து அழுதுகிட்டே சொல்லுவான், நான் இனிமே வந்து என்ன பண்ண போறேன், என்னை பார்க்கறது கூட அங்கே யாருமே இருக்க மாட்டீங்க, நான் ஏன் வந்து யூகேக்கு போகணும் அப்படின்னு வந்து அவன் சொல்லிட்டு அழுகுறான். ஆமா, நீ எதுக்கு யூகேக்கு போகணும், உனக்கு தான் ஒண்ணுமே வராது, நீ இங்கே இருக்க வேண்டியதானே, ஹைதராபாத்லேயே இரு, அப்பதான் நானும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் நான் வந்து சொல்றான். இவனுக்கு வந்து ஒன்றும் புரியல. அவளை வந்து டக்குன்னு ஆமா நான் வந்து உன்னை லவ் பண்றேன், உன்னை கேர் பண்ணாம என்னால இருக்க முடியாது, நீ போகாதேங்கிறா. அவங்க 2 பேரும் வந்து அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுறாங்க. அப்போதைக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும், அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே சமயம் பின்னாடி அந்த ஆதி வந்து துரத்திட்டே வந்துருப்பான். ஒரு கட்டத்தில் வந்து அந்த காரை நிறுத்தி இருந்திருப்பாங்க, சண்டை வர ஆரம்பிச்சிருக்கும். இவன் என்ன பண்ணிருப்பானா, அவளோட ஹேண்ட்பேக்ல இருக்க அந்த ஸ்ப்ரே எடுத்து அந்த ஆதியோட முகத்துல வந்து அடிச்சிடறான். அவனை காப்பாத்துறதுக்காண்டி அவங்க அடியாடலாம் அந்த காரை எடுத்து ஓட்டலாம்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க யாருக்குமே அந்த காரை ஓட்ட தெரியாது, அவங்க அங்கேயே நின்றுவாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா தப்பிச்சவன் போடச்சுன்னு அங்கேருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்து போறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கேட்கறான், நீ என்னமோ வந்து சொன்ன, எனக்கு காதில் வந்து வேற மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் சொல்ல, அதை கேட்கணும் போல இருக்குன்னு சொன்னோன்னே அவன் மறுபடியும் வந்து ப்ரொபோஸ் பண்ணினா அவங்க 2 பேரும் வந்து ஜாலியாகிறாங்க. அப்படியே கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாங்க. இவன் என்ன பண்றான், உடனே சரி எப்படி இருந்தாலும் நான் கிளம்பி போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வந்து இமிகிரேஷன் முடிச்சுட்டு அப்படியே போறான். இந்த பக்கம் வந்து இவன் என்ன பண்றான், அந்த கார்ல ரிட்டர்ன் கிளம்பி அவளோட வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிருந்திருப்பான். அதோட இந்த படமும் முடிஞ்சிடும். சரி, இப்போ இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஓன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி, நானும் வந்து சரி என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் கூட பார்க்காம வெறும் ரிவ்யூஸை மட்டும் கேட்டுட்டு ஓகே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நினைச்சிட்டு தான் போய் பார்த்தேன். ஆனா இந்த படம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெரிய கனெக்ட் எதுவுமே வந்து கொடுக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான், ஒன் டைம் வந்து பார்க்கலாம். இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை. கிளைமேக்ஸ்ல வர அந்த ஒரு சீன் வந்து நல்லா இருக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஹீரோ எப்படி இருக்கான், நார்மலான ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், ஒழுங்கா படிக்கல, வேலையும் கிடைக்கல, தண்ணியை போட்டு தர்றான், பேசுறதுக்கு ஒரு பொண்ணு கூட இல்லை, காஜில சுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து யாராச்சும் ஒரு பொண்ணு கிடைச்சா போதுன்ற லெவலில் வந்து பேசிட்டு தர்றான். அப்ப அந்த கல்யாணத்துல வந்து அந்த பொண்ணை பார்க்கறான், பார்த்தோன்னே அவனுக்கு பிடிச்சி போயிடுது. வழக்கமான ஒரு ஸ்டோரியா தான் கொண்டு போயிருக்கானே தவிர இல்லை புதுசா வந்து எதுவும் இல்லை. அதே சமயம் இது வந்து ஒரு ரொமான்டிக் டிராமானால நம்ம இதெல்லாம் வந்து என்னத்தை புதுசா வந்து எதிர்பார்க்க முடியும், எப்பவுமே எடுக்கிற மாதிரி தான் வந்து காமனா தான் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எடுத்துருக்காங்க. அதனால என்னமோ இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 2K கிட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இந்த படத்தை வந்து எடுத்துருப்பாங்க. அதனால தான் இந்த படம் வந்து இவ்வளோ ஹிட் ஆயிருக்குன்னு வந்து நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரானு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். ஃபேமிலியோட வந்து உட்காந்து பார்க்கலாம். காமெடி கூட அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை, ஒரு சில இடத்துல வந்து சீக்கிரமா இருக்கு, மற்றபடி பெருசா எதுவும் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.